சென்னை கிண்டியில் உள்ள ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் நாளை நடைபெறவுள்ள கலைஞர் நூற்றாண்டு விழா பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெபர்சன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். ஜெபர்சன், வணக்கம். இந்த ஆய்வு குறித்தான விவரங்கள். நாளை மறுநாள் கலைஞர் நூற்றாண்டு விழா திரைத்துறையினர் சார்பில் கொண்டாடப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், அதே போல பெப்சி உள்ளிட்ட அமைப்புகள் சேர்ந்து இதை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் திட்டமிடப்பட்டிருந்தது. ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் நடத்துவதாக இந்த நூற்றாண்டு விழாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் இது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டது. ஆனால் சென்னையில் பெய்த கனமழை காரணமாகவும் பெருவெள்ளம் ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த தேதி மாற்றி அமைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் மீண்டும் நாளை நடத்துவதற்கான திட்டம் இடப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் முழுமையாக நடந்து முடிந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ரேஸ் ஹவுஸில் தான் இதற்கான பணிகள் முழுமையாக நடைபெற்று வருகிறது. ராட்சச மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பிரம்மாண்டமான இந்த மேடையில் பல கலைஞர்கள், அதாவது தமிழகம் மட்டுமல்லாமல் தமிழகம், கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய தென்னிந்திய திரைத்துறையினர் ஏராளமானோர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான அழைப்பிதழ்கள் முன்னதாகவே நடிகர் ரஜினிகாந்த், கமலஹாசன், நடிகர் விஜய் உள்ளிட்டோரை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்ததாக இந்த விழாக்குழு சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில்தான் இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் இங்கு தென்னிந்திய நடிகர்கள் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் இருக்கக்கூடிய அமிதாப் பச்சனுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு அவரும் நிச்சயம் கலந்து கொள்வார் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில்தான் இவர்கள் வந்து செல்வதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் பிரம்மாண்டமான முறையில் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 50க்கும் மேற்பட்ட அதிநவீன வசதிகளுடன் கூடிய கேரவன்கள் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய இந்த கேரவன்களை நடிகைகள் பயன்படுத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகளில் ரசிகர்கள் வந்து விடாதவாறு எவ்வாறு பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும், ரசிகர்கள் அல்லது திரைத்துறையை சார்ந்தவர்கள் வெளியே அமர்வதற்கான இருக்கைகள் எங்கெங்கு போடப்பட வேண்டும், எவ்வாறு பாதுகாப்பு பணியை முடுக்கி விட வேண்டும் என்பது தொடர்பாக தற்போது சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோ நேரடியாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இந்த பகுதி விமான நிலையத்திற்கு அருகே இருக்கக்கூடிய இந்த பகுதி, சென்னை விமான நிலையத்திலிருந்து விமானங்கள் வெளியே வருவதும் தரையிறங்குவதும் இந்த பகுதியை பயன்படுத்தி தான், இந்த பகுதியில் வழியாகத்தான் சென்று வருவது வழக்கம். இதன் காரணமாக 1500 ட்ரோன்களை கொண்டு ட்ரோன் காட்சிகள் நடத்துவதற்கு, ட்ரோன் ஷோ நடத்துவதற்கு முன்னதாக திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த திட்டமிடல் தற்போது தடைப்பட்டிருக்கிறது. காரணம், விமானங்கள் வந்து செல்வதற்கு ஓடுதள பாதையில் விபத்துகள் ஏற்படும் என்பதின் காரணமாக அதற்கு சென்னை விமான நிலைய அதிகாரிகள் அனுமதி மறுத்திருக்கிறார்கள். இந்த ஒரு நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருந்தாலும் இந்த பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேடையில் பல்வேறு நபர்கள் சார்பில் நடத்தக்கூடிய கலை நிகழ்ச்சிகள், ஆடல்கள், பாடல்கள் என பல்வேறு நிகழ்வுகளுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. மிக பிரம்மாண்டமான முறையில் மேடை மட்டுமல்லாமல் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் முழுமையாக அதற்கான பணிகளும் கலைஞர்கள் ஒத்திகை நிகழ்ச்சியையும் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். பாதுகாப்பு மிகப்பெரிய அளவில் இருக்க வேண்டும் என்பதற்காக மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோ நேரடியாக வந்து அந்த பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.